सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरणम जय जय राम राम हर नम पार्वती पतये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। साधु मल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमन परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அழகர் விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவணயத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம பீஷ்மாச்சாரியார் கிருஷ்ணரிடத்துல நேரடியாக ஸ்தோத்திரம் செய்கிறார். அருமையான ஸ்துதி. தமிமம் அகம் அஜம் ஷரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்மகல்பிதானம் பிரதி திருஷமிவ நைகதார்க்கம் ஏகம் சமதிகதோ அஸ்மி விதூத பேத மோகக. நமக்கெல்லாம் யார் கதி? கிருஷ்ணன் தான் கதி. அந்த கிருஷ்ணன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறான். எப்படின்னா எப்படி வியாபிச்சிருக்கான்? எல்லா இடத்துலையும். ஆனா எல்லா இடத்துலையும் பகவான் தெரியறதில்ல. சில இடங்கள் தான் பகவான் தெரியுறான். இப்போ தண்ணியில் இருக்கிறதால தான் சூரியன் என்ன பண்றது? தண்ணி ஒரு பாத்திரமாகி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில சூரியன் தெரியுறான். அப்போ அவருடைய ஒளி கிரணம் தண்ணியில மட்டும் படல, ஒரு மரத்து மேலேயும் படுது. ஆனா மரத்துல பகவான் சூரியன் தெரியுதில்ல. ஏன்னா அதுக்கு தகுந்த இடத்துல தான் அது நம்ம ஸ்பஷ்டமா தெரியுதே தவிர மற்ற இடங்கள்ல தெரியுதில்லை இல்லையா சூரிய பகவான். ஆனா எல்லாத்து மேலேயும் சூரிய கிரணங்கள் எல்லா பொருள்கள் மேலேயும் அதனுடைய ஒளி கிரணங்கள் படர்கிறது. ஆனா எல்லாத்துலயும் பார்க்க முடியாது. தண்ணியில பார்க்கலாம். இன்னொன்னு ஒவ்வொரு கண்களுக்குள்ளும் சூரியன் தெரியும் பார்த்தா. பிரதி திருஷம் இவ நைகத் ஆர்க்கம் ஏகம். ஒரே பரமபுருஷன் கிருஷ்ணர் ஒவ்வொருடைய கண்கள்லயும் ரெண்டு கண்களுக்குன்னா ரெண்டு சூரியனா தெரியும். ரெண்டு சூரியனா அதுபோல எத்தனை பேர் கண்களுக்கு அத்தனை சூரியன் தெரியும். அப்போ ஆயிரக்கணக்கான சூரியனா இல்லை, ஒரே தேவன் தான். அங்க என்ன சொல்றாருன்னா தமிமும் அகம் அஜம். அப்படி பெறப்பட்ட பகவான் நாயக கிருஷ்ணன் சரீர பாஜம். இந்த சரீரம் என்ற பாத்திரங்களில், பாஜம்னா பாத்திரம், சரீரம் என்ற பாத்திரங்கள் உள்ள தண்ணியில, பாத்திரங்கள் உள்ள தண்ணியில எப்படி சூரியன் பிரதிபிம்பிக்கிறதோ அது மாதிரி சரீரம் என்ற இந்த ஹிருதயத்துக்குள்ள ஹிருதி ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ள அந்த பரமாத்மா கல்பிதமாக இருக்கின்றார். ஹிருதி திஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம். பகவான் பரமாத்மா என்ற அம்சத்தினால் ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் பகவான் வியாபிச்சிருக்கிறாராம். இந்த பார்க்கிற மனப்பான்மை தான் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும். இந்த பேதங்கள் மோகங்கள், அவனை கண்டா பிடிக்கல, இவனை கண்டா பிடிக்கல, அவங்க ஆணு பெண்ணு, கருப்பா சவுப்பா, பிராமணா சத்தியா, ஜாதி மதம் பேதம் எல்லாம் அடிபட்டு போறதே இந்த விதூத பேத மோக. இந்த மோகம், இந்த மயங்குற புத்தி பேதத்தினால மயங்குறது. பேதத்தினால இவன் நல்லவன் கிடையாது, இவனை பார்த்தா பிடிக்கல, அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க, இதெல்லாம் சொல்றது என்னன்னா பேதம். இதெல்லாம் அடிபட்டு போயிடும் எப்ப நான் ஆத்மாவை பார்க்கும்போது. அப்போ ஆத்மா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் சமமாக இருக்கின்றது. அந்த ஆத்மதுடைய பரமாத்மனுடைய அம்சமாக ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் கிருஷ்ணர் தான் வாசம் பண்றாராம். வேற யாரும் இல்லை, பரமாத்மா கிருஷ்ணன் தானா. அப்படி பார்க்க தெரிஞ்சுக்கணுமா. தமிமம் அகம் அஜம் பெறப்பட்ட பகவான் தான் வியாபிச்சிருக்கிறான். இப்போ தண்ணியில சூரியன் தெரியுதுன்னா அந்த சூரியன் எப்படி தெரியுது? அது அப்போ மேல இருக்கிற சூரியனுக்கும் இதுக்கும் பார்த்தா எந்த லிங்கும் இல்லை. இதுல தனியா ஒரு சூரியன் தெரியுது, மேல ஒரு சூரியன் தெரியுது. ஆனா அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் தான் அந்த சூரியன்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. இப்போ ஒயர் கனெக்ஷன் இருக்குதா நேரடியாக? இல்லை அது மாதிரி லிங்க் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை.
ஆனால் அதோடைய ஒளி கிரணம் பட்ட உடனே தண்ணியில் பார்த்தா தனியாக ஒரு சூரியன் தெரியுது, வானத்தில் பார்த்தா ஒரு தனியாக ஒரு சூரியன் தெரியுது, ஒவ்வொரு பாத்திரங்களை பார்த்து தனித்தனி சூரியனை தெரியுது. அப்போது எங்கே லிங்க் ஆகுதுன்னா, லிங்க் அதனுடைய தொடர்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. மேலே இருக்கிற சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த ஒளிக்கணங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதனுடைய பிரதிபிம்பமாகிய சூரியன் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பகவான் வைகுண்டவாசி கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறான் பரமாத்மா, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றான். அந்த வைகுண்டவாசி எப்படி ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மா வியாபிச்சிருக்கிறான், அது எப்படி வியாபிச்சு, எங்கிருந்து அது தொடர்பு கிடைக்குது அப்படின்னு லிங்க் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் நமக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் இயங்குறத வச்சு சைதன்யம், இது சைதன்யம் இருக்கு, இது சைதன்யம் உள்ளது, இது இயங்குகிறது, மரம் செடி கொடிகள்லாம் வளர்கிறது, தேய்கிறது, அது பூக்கிறது, காய்க்கிறது, எதனால உள்ள ஆத்மா இருக்கு, அதனால பரமாத்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதன் மூலமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பேதங்களை தள்ளிடணுமா. விதூத அப்படின்னா தள்ளிடுறது, பேத மோகம். அதுதான் பீஷ்மாச்சாரியர் அந்த கடைசி நிலையை அடைந்தார். யார் இந்த கடைசி நேரத்தில் கூட இந்த நிலையை அடைகிறார்களோ அவர்கள் திரும்பி வராத உலகத்துக்கு சென்று விடுகிறார்கள் என்று பகவத்கீதையில் பகவான் சொல்றார் கிருஷ்ணர். அப்போ பீஷ்மாச்சாரியார் நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறார். எப்படின்னா, ஒவ்வொரு கண்களுக்குள்ளும் இருக்கிற சூரியன் போல ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ணா நீ மட்டும்தான் வியாபிச்சிருக்கிற, நீ மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியமானது. இந்த உடல் வளவில் பார்க்குறோம், அது ஆண் உடல், பெண் உடல், மனுஷன், மிருகம், பறவை, பட்சிகள், பாம்புகள், தேல், பூரா, அம்மா அசையும் பொருள், அசையாத பொருள், மரம் செடி கொடிகள், மரங்கள், கிளைகள், பாறைகள், மலைகள், எல்லாத்துக்குள்ளும் பகவான் வியாபிச்சிருக்கிறான் அப்படின்றத பார்க்கிற உயர்ந்த மனப்பக்குவம் யாருக்கு உண்டாயிடுச்சோ அவர்கள் கிருஷ்ணனை எல்லா இடத்துலையும் பார்ப்பார். இது ரொம்ப அருமையான ஸ்லோகம். இது தியானிக்கணும். அதான் மகான்கள் சொன்ன அந்த ஸ்லோகங்களை தியானிச்சோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடும். இந்த பேதங்கள் நமக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, துவேஷம், இவைகள்லாம் இருக்கிறதுன்னு தெரியாம காணும். ஆசைகள், காமங்கள், பயங்கள், சோகங்கள், கவலைகள் எல்லாமே இருக்கிறதுன்னு தெரியாம போயிடும். இந்த தேகமே நான் இல்லைன்னு ஆயிடும். இதுல வயோதிகம் வருது, நோய் வருது, இந்த தேகத்துல மனசுல கவலை வருதுன்னா இது நீ இல்லையே அப்படின்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் நமக்குள்ள பிரகாசிக்கும். அதுதான் நம்ம அஜ்ஞானத்தை போக்குற இந்த ஸ்லோகம். விதூத பேத மோக, அந்த அஜ்ஞானமாகிய பேத மோகத்தை விதூத தள்ளிட்டாராம் பீஷ்மாச்சாரியார். அந்த நிலை சித்திக்கக்கூடிய ஸ்லோகம் இதெல்லாம். அவர் பாகவத்துல நிறைய ஸ்லோகம் இருக்கு அது மாதிரிலாம். அதெல்லாம் படிச்சு நம்ம அதை விசாரணை அதை நம்ம அப்படியே ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த விசாரணத்துல கவனம் பரான்னா அது உயர்வாக, அந்த விசாரணம் பண்றதே உயர்வாக நம்ம மதிக்கணும், உயர்வா நினைச்சு நம்ம விசாரணை பண்ணணும். அப்படி விசாரணை பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்குலாம் யார் கதி? கிருஷ்ணன் தானே கதி. நம்மளை பகவான் கைவிட மாட்டான். ஆனா அந்த பகவானை நம்பி இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஞானத்தை பகவான் கொடுப்பான். பாதுகாப்பா பகவான், நம்மளுடைய பாதுகாப்பா பகவான் பார்த்துப்பான், அவ்வளவுதான். ஆனா நம்ம பகைக்கிறவர்களை நாம் எதுவும் நம்ம பகைக்க வேண்டாம், பகவானே பார்த்துப்பான். நம்மளை பகைக்கிறவங்கள நாம் எதுவும் பண்ண வேணாம், நம்பாடு பக்தி பண்ணிப்போம், அவர்ல பகவான் பார்த்துப்போம். ஏன்னா அந்த பகவானை நம்புறவங்களுக்கு இந்த பேத மோகங்களாம் அடிபட்டு போயிடும். ஏன்னா இவர்கள் எல்லாத்துக்குள்ளும் இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, நம்மளை பகைக்கிறவர்களா, நம்மளுக்கு நண்பர்களா அப்படின்னு பார்க்கறதில்ல. எல்லாருக்குள்ள இருக்கிற இந்த பிரதி திருஷம் இவ நைகத் ஆர்க்கம் ஏகம் தமிமும் அகமஜம் இல்லை சம்மதிகதோ அஸ்மி விதூத பேத மோகம். அவர்கள் பகவானை அடைந்து விடுகிறார்கள். அதனால் எப்படின்னா, இந்த பேத மோகங்கள்லாம் நீக்கப்பட்ட சுத்தமான இருதயத்தோட பகவானை அடைந்து விடுகிறார்கள். இதுதான்
இந்த பாகவதத்துல பீஷ்மஸ்தில இந்த ஒரு ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம், இது எடுத்துட்டேன். இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ பாகவதத்தை படிக்கணுமோ அது அவளுக்கு அவ்வளோ உன்னத ஸ்திதியை நாம் அடைவோம். இதெல்லாம் சாதாரண ஸ்லோகங்கள் கிடையாது, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது, நம்ம மனசைய உன்னத ஸ்திதி கொண்டு வரக்கூடிய விஷயம் இது. நம்ம மனசைய உன்னத ஸ்திதி கொண்டு வரக்கூடிய விஷயம் இது. இதை மட்டும் நம்ம இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சிரவணம் பண்ணதான் நம்மளுடைய வேத புத்தியானது போக்கப்படும். விதூத பேத மோகம். ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறவன் யாருன்னா அஜம்னா பிறப்பற்றவனாகிய பகவான் தான் இருக்கிறானா. அப்ப அஜம்னா சரீர பாஜம், இந்த சரீரத்துக்கு பிறப்பிறப்பு உண்டு. ஆனா அஜமாகிய பகவான் ஜனிக்கிறது இல்லை. அஜன் ஆகிய பகவான் இருக்கிறதுனால அந்த சரீர பாஜம், சரீரம் என்ற பாத்திரத்துக்குள்ள அந்த பகவான் வாசம் செய்கின்றான் ஜீவாத்மாவுக்கு சாட்சியாக. ஆனா அதுவும் கல்பிதம்தான், ஆத்ம கல்பிதானம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காரு. ஆனா ஒரிஜினல் ரூபம் எங்க இருக்குன்னா வைகுண்டத்துல இருக்கு பகவானுடைய ரூபம். அப்போ ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மா ஸ்வரூபமா ஹிருதயத்துல இருக்குதுன்றது கல்பிதம் தான். எப்படி சூரியன் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் மூலமாக ஒவ்வொரு கண்களிலும் பல சூரியன்களாக தெரிகிறாரோ, அது மாதிரி ஒரே பகவான் வைகுண்டவாசி பல ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மா ஸ்வரூபமாகிய தன்னுடைய ஆத்ம கல்பிதானம், தன்னுடைய கல்பிதன் மூலமாக ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ளும் பரமாத்மாவாக வியாபிச்சிருக்கிறார். சத்தியம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இது இந்த சைதன்யம் உள்ளவைகளாக பிரகாசிக்கிறதுக்கு காரணம் பகவான் சத்தியமா இருக்கு, வைகுண்டவாசி சத்தியமா இருக்கிறதுனால, கிருஷ்ணன் சத்தியமா இருக்கிறதுனால. ஈஸியா சொல்ல போனா கிருஷ்ணன் தான், அந்த சச்சிதானந்த சொரூபனாகிய கிருஷ்ணன் சத்தியமா இருக்கிறதுனால அவனுடைய அம்சமாகிய இந்த சைதன்யம் ஒவ்வொருத்துக்குள்ள இயக்கத்தை கொடுக்கிறது. அப்போ இது சத்தியமாக இருக்கிறது இல்லையா? பரமாத்மா, அந்த பரமாத்மனுடைய அம்சம்தான் ஜீவாத்மா. அதான் பகவத்கீதை பகவான் மமை வம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனாக, சனாதனமாக எப்பொழுதும் நிரந்தரமாக நித்தியமாக வாழ்கிறது ஜீவாத்மா. பரமாத்மா சத்தியம்னா ஜீவாத்மாவும் சத்தியமான வாழ்க்கை தான் வாழணும். அந்த பரமாத்மாவுக்கு மேல பரமாத்மா எப்படி சத்தியமா இருக்குன்னா, வைகுண்ட வாசி கிருஷ்ணன் சத்தியமா இருக்கிறான், அவனுடைய அம்சமாகிய பரமாத்மாவும் சத்தியம், அந்த பரமாத்மாவுடைய அம்சமாகிய ஜீவாத்மாவும் சத்தியமானதாக இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். ஆனா பகவானாக நம்ம என்னைக்கு ஆயிட முடியாது. பகவானுடைய அம்சமா இருக்கலாம், எப்போதும் நம்ம அம்சமா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம அதை உணர்றதில்லை, மறந்துருக்கிறோம். இதான் ஒண்ணு. இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்குள்ள அந்த பக்தியினால அந்த ஆத்ம உணர்வை நாம் பெற முடியும். இந்த தேக உணர்வுகள்லாம் அடிபட்டு போயிடும் இல்லையா? மனோ தர்மங்கள், சரீர தர்மங்கள்லாம் எப்போ இந்த உயர்ந்த ஞானத்தை அடையிறோமோ அப்போ அவைகள்லாம் பல்லு பிடுங்கின பாங்க மாதிரி இருக்கும். அது நக்கின்னு தான் இருக்கணும், பல்லு பிடுங்கின பாங்க. அவைகளால் விஷத்தை பாய்ச்ச முடியாது. அப்போ இந்த உயர்ந்த ஞானத்தை அடையும் போது அப்போ தேகத்தில் உள்ள பாதிப்புகளோ, ஜரை, மரணம், மூப்பு, நோய்கள் இவைகளால் உடம்பு பாதிக்கப்படும் போது கூட அதை பற்றி இவன் கவலைப்படாமல் இருப்பான். ஏன்னா அந்த தேகம் நான் இல்லையே, ஆத்மஸ்வரூபமாச்சு அப்படின்னு இருப்பான். மனோ தர்மங்களால் கவலைக்கு, பயத்துக்கு, காம குரோதங்கள்லாம் அது பாட்டு ஒரு பக்கம் வந்தால் கூட நான் குணாதீதவானனாக ஆயிடுவான். யாரு? இந்த ஆத்ம ஸ்வரூபத்தை பற்றி விசாரணை பண்ணுறதுனால. ஆத்ம தேகேன ஜாத சிகிமே நசந்தின் அப்படின்னுட்டோம். அந்த சூட்சும தேகமாகிய மனசும் நான் கிடையாது, ஸ்தூல தேகமாகிய இந்த பாஞ்ச பௌதிக தேகமாகிய இந்த உடல்ல நான் கிடையாது. நான் யாரானா, நான் சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பரமாத்மனுடைய அம்சமாகிய ஆத்மா நான் அப்படின்னு தன்னை உணர்வான். அப்படி உணரும் போது தான் அவன் இந்த பேத முகங்கள்லாம் அடிபட்டு போயிடும். மனுஷர்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி, கெட்டவன் நல்லவன் அப்படின்னு இருக்கு, சத்து அசத்துலாம் இருக்கு. ஆனா அவன் ஆத்மஸ்வரூபத்துல பார்த்தா சத்து அசத்துன்றதே கிடையாது. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் கிருஷ்ண ஒத்தந்தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அப்போதான் அந்த பேதம் அடிபட்டு போகுது. பரமாத்மாவாக எல்லா ஹிருதயத்திலும் பகவான் தான், கிருஷ்ணன் தான் வியாபிச்சிருக்கிறான். ஹிருதி திஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம். அப்போ ஆத்மாவாக கல்பிதமாக பகவான் பரமாத்மாவாக கல்பிக்கப்பட்டு எல்லா ஹிருதயத்திலும் இருக்கிறதுக்கு காரணம் வைகுண்டவாசி சத்தியமா இருக்கிறதுனால. அப்போ ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ள அந்த பரமாத்மா சைதன்யமா இயங்குறதுன்றது இயக்கத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். மற்றவர்கள் இயங்காத விஷயங்கள்ல நாம ஸ்பஷ்டமா தெரியறதில்லை. இயங்காத ஒரு பாறை கல் இருக்கு, ஒரு மலை இருக்கு, அது இயங்குறது இல்லை. அப்போ அதுல பரமாத்மா இல்லைன்னு அர்த்தமாயிடாது, தெரியல, அது இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஜீவராசிகள் ஒரு ஆடு போகுது, ஒரு மாடு போகுதுன்னா அது இயங்குது அப்படின்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அதை வச்சு நாம அதுக்கு மேல அந்த ஜீவனை இயக்கக்கூடிய பரமாத்மா இருக்கிறார், ஜீவாத்மா இயக்கக்கூடிய பரமாத்மா இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த உயிரோட்டத்தை வச்சு. மற்ற விஷயங்கள் இல்லையா இருக்கு, ஆனா தெரியல ஸ்பஷ்டமா. இதை புரிஞ்சுக்கணும். எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சுலபமா ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. சரீர பாஜாம், இந்த பாத்திரத்துல, அந்த சரீரம் என்ற பாத்திரத்துக்குள்ள பகவான் வாசம் பண்றான்றது அந்த சரீரம் இயக்கத்தினால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இங்க பீஷ்மாச்சாரிய அழகா சொல்றாரு. பாஜாம்னா பாத்திரம், சரீர பாஜாம். ஒவ்வொரு சரீரம் என்ற பாத்திரங்கள்ல பகவான் நமக்குள்ள தெரிகின்றான், புரிஞ்சுக்கிறோம் நாம. அதை புரிஞ்சுக்கிட்டா போதுமான அது அனுபவத்துக்கு வரணுமா. அதுதான் பீஷ்மாச்சாரியர் சொல்ற, அந்த நிர்யாண காலத்துல பகவானை எப்படி வாஞ்சிதஸ்து உத்தராயணக, உத்தரனுடைய கர்ப்பத்துல சயனித்து கொண்டிருந்தானா அது போல ஒவ்வொரு ஹிருதயத்துக்குள்ளும் பரமாத்மாவாக சயனித்து இருக்கிறானா. அதுதான் வாஞ்சியோடு இருந்தாராம். அந்த உத்தரனுடைய கர்ப்பத்துல சயனிச்சல, ஒவ்வொரு ஹிருதயம் என்ற கர்ப்பத்துல சயனிச்சிருக்கிற அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம் பீஷ்மாச்சாரியார் கடைசி காலத்துல. அந்த நிலை வந்த உடனே பகவான் அறிஞ்சு விட்டார். இப்போ இந்த ஸ்லோகம்லாம் எவ்வளவு பேசினாலும் இதுக்கு எல்லையே கிடையாது. இந்த ஸ்லோகங்கள்லாம் திவ்ய ஞானத்தை கொடுக்கும் நமக்கு. மனசுல ஒரு தெளிவு உண்டாகும், மனசுல சாந்தி ஏற்படும், ஒரு குதூகலத்தை உண்டாகும், ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நீ ஆத்மாப்பா, இந்த உடலுடைய சம்பந்தப்பட்ட மன சம்பந்தப்பட்ட அதெல்லாம் உனக்கு கிடையாது. நீ விதூத பேதமாக பீஷ்மாச்சாரிய அடைந்த நிலை நமக்கு அடைந்து விட்டதாகவே நம்ம நினைச்சோம்னா அந்த அனுபவம் ஏற்படும். அப்பதான் புரியும். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் பாகவதம் படிச்சவங்களுக்கு ரமிக்கக்கூடிய உயர்ந்த விஷயம். இதெல்லாம் இது மாதிரி அந்தரங்கமான சாதனை இதெல்லாம். ஆனா லோக விஷயமாகிய இந்த கலி நம்மள என்ன பண்ணோம், பேத புத்தி உண்டாகிறோம், உலோக விஷயங்களை தள்ளிடும். மகா பாவிகளாலேயோ துஷ்டர்களாலேயோ இந்த நிலையை அடையவே முடியாது. யாரு சத் சங்கத்துல இருக்கிறாங்களோ, மகான்களை நிந்திக்கிறாங்களோ, பாகவதல நிந்திக்கிறவங்களால இதை அடைய முடியாது, பாகவதல துவேஷிக்கிறவங்களால அடைய முடியாது. யாரு சாதுக்கள் வினா மகத்பாத ரஜோபிஷேகம், இந்த அனுபவம் ஏற்படணும்னா மகானுடைய அப்படிப்பட்ட பாகவதுடைய பாதத்துளியத்து சில தரிசித்தால் ஒழிய இந்த அனுபவத்தை பெற முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டா அந்த சாதுக்களை துவேஷம் பண்ணணும்னா அவர்கள் நரகத்தில் வாழ நரகத்தில்னா இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர்கள் நரக சூழ்நிலைகள்ல பேத புத்தியோட தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அவர்கள் பேத புத்தி ஒன்றும் போகலை அப்படின்னு ஆயிடும். ஆனா மகான்களை மதிக்கணும் கண்டிப்பா. மகான்கள் எந்த ரூபத்துல, ஜாதி மதம்லாம் அப்பாற்பட்டவர்கள் மகாத்மாக்கள். அவர்கள் எந்த ஜாதியிலும் இருப்பாங்க மகாத்மாக்கள். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலன்னா நம்ம அன்ஃபிட். அதனால மகான்களுடைய பாதத்தொழியில சேவிச்சாதான் நமக்கு இந்த பாக்கியம். அதுவும் அவங்க அனுமதி கொடுக்கணும். அவங்க அனுமதி கொடுத்து மகான்கள் பாதத்துல வினா மகத்பாத ரஜாபிஷேகம், அதான் அனுமோதிதத்துவம், அனுமோதிதத்வஜம் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் வருது முதல் ஸ்கந்தத்திலேயே. நாரத சொல்றாரு, உச்சிஷ்ட லேவன் அனுமோதிதத்வஜம் சகஸ்ம புஞ்சே தது அவாஸ்து கல்பிஷா. ஒரு தடவை மகானுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டதுனாலே கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல சேர்ந்திருந்த அந்த பேதங்கள், அந்த பாவங்கள்லாம் கழுவி அவாஸ்த பேசலும் மொத்தம் கழுவி எடுத்து தள்ளப்பட்டதாம்.
மகான்கள் அனுமதி இல்லாம நான் அவர்கள் அனுகிரகத்தை பெறணும், அது நடக்காது. அவர்கள் அனுமதிச்சாங்கன்னா, அவர் பாதத்தொலி கொடுத்தாங்கன்னா, நம்ம அதை அபிஷேகம் பண்ணிக்கிறோம்னா கண்டிப்பா நமக்குள்ள அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். அவர்களுக்குள்ள இருக்கிற கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ள உண்டாகும். அந்த மகானுடைய சங்கம் எந்த ஒரு விதத்திலேயாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர்கள் சாப்பிட்ற உச்சிஷ்டம் அதை சாப்பிட்டாலும், இல்லை அவர் பாதத்துளிய சரிசல் தரிசிந்தாலும், எந்த விதத்துலேயாவது அந்த மகானுடைய சங்கத்தினால நம்ம பியூரிஃபை ஆகிடும், சுத்தமாயிடும். அவருக்கு இந்த கல்மஷம்லாம் ஓடியே போயிடும். இந்த பேத முகங்கள்லாம் அடிபட்டு போயிடும். அப்போ ஒரு ஹிருதயத்துக்குள்ள வெளிப்புறமா பார்க்க மாட்டேன், அந்தராத்மாவுக்குள்ள இருக்கிற அந்த பேதமற்ற அந்த அபேதமான நிலையில நாம நிலைக்க செய்வோம். அப்போ சுகம் இல்லை, துக்கம் இல்லை, லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, வெற்றி இல்லை, தோல்வி இல்லை, மானம் அவமானம், இந்த இரட்டைகளை கடந்த தத்துவ அதீத அதை கடந்த நிலையில நாம நிலைக்க செய்வோம். அதுதான் கொஞ்சமாவது இதை பத்தி பேசணும், பாகவதம் பத்தி பேசணும். ஒரு ஸ்லோகம் தான் இப்ப எடுத்துக்கிட்டோம், அதுல எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குன்னு நினைச்சு பார்த்தோம்னா மனசு எங்க. அதுதான் சாதுக்கள் வேணும், சாதுக்களுடைய சங்கம் வேணும். பிரகலாதர் சொல்றார், ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்திர ததிக்ஷயா. அது எப்படி பார்க்க முடியும்? ஒன்றே ஏக அந்தம், ஒருவனே முடிவுடையவனாக, அவனே முடிவானவனாக. கிருஷ்ணன் யாருன்னா கோவிந்தன், கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்றது எல்லா இடத்துலையும் பார்க்கணுமா. ஒருவனே அவனே முடிவானவன், ஏகாந்தம் பக்திர். அப்போ தூய்மையான அன்பான கண்ணோட்டத்தோட அவனை அணுகணுமா. அப்படி பக்தியோட கோவிந்தனை எல்லாருக்குள்ளும் சர்வத்திர ததிக்ஷையா, எல்லா இடத்துலையும் அந்த கிருஷ்ணன் தான் இருக்கிறான் அப்படின்ற மனப்பான்மை நமக்குள்ள பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு எல்லா திசைகளும் சுகமயமாக தோணும். யாரிடத்துலையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. புரியுதுங்களா? எந்த தோஷம், துவேஷம், பயம், காமம், குரோதம், லோபம் எதுவுமே எங்கேயுமே நாம அடைய மாட்டோம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற வெறும் ஆனந்தமயோ. அப்படி ஆனந்தமான பூர்ண பிரம்மமாக சனாதனமாகிய பூர்ண பிரம்மத்தை நாம் எங்கும் பார்க்கலாம். கிருஷ்ணனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஏன்னா அவன் தானே பூர்ண பிரம்ம சனாதனம். அந்த கிருஷ்ண ஸ்வரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும். அது பிரகாசிக்கணும்னா அதுக்கு நம்ம பாவங்கள்லாம் கழுவப்பட்டு இருக்கணும். இதுதான் இங்க சொல்லியிருக்கு, ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம். ஆஹா, அருமையான ஸ்லோகம். அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, உச்சிஷ்ட லேவான் அனுமோதி தத்வச்சி. ஆனால் அனுமதினால் அந்த உச்சிஷ்டத்தை கொஞ்சம் சாப்பிட்டா கூட கோடிக்கணக்கான ஜென்மங்களை சேர்ந்திருக்கிற பாவங்கள்லாம் தொடர்ச்சி எடுக்கப்படுமா. அவாஸ்த் அனுமதி சக்கரஸ்ம ஒரே தடவை சாப்பிட்டதுனால நாரதருக்கு சக்கரஸ்ம புஞ்சே சாப்பிட்டதுனால தது அபாஸ்த கில்பிஷம்னா பாவங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான ஜென்மங்களில் உள்ள பாவங்கள் மொத்தம் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுச்சு, மொத்தத்தையும் கழுவி எடுத்துருச்சு, மனசுல சுத்தமாகிடுச்சு. அப்புறமா என்ன, ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண கதையில பாகவத்துல ருச்சி தத்ர அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம். அந்த ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண கதைகளை அவர்கள் கானம் செய்கிறார்கள். மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்கிறார் நாரதர் ஒவ்வொரு நாளும். எதனால் அந்த ருச்சி ஏற்படும்? தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. அவர்கள் அனுஷ்டிக்கின்ற பாகவத தர்மத்துல ருச்சி ஏற்பட்டுதான். யாருக்கு? நாரதருக்கு. எதனால? மகாத்மனுடைய எந்த விதத்திலையும் அவர் உச்சிஷ்ட சாப்பிட்டதுனால, அந்த சங்கத்தினால, அந்த பாவம் போனதுனால அவருக்கு பாகவதத்துல ருச்சி ஏற்பட்டுச்சு. என்ன அருமையான விஷயம் இல்லை இதெல்லாம். இதெல்லாம் ஏற்கனவே எத்தனை பேசினா கூட திருப்பி பேசணும். ஏன்னா நம்ம ஒன்றும் அனுபவம் ஏற்படலையே. அனுபவம் ஏற்படுற வரைக்கும் சொன்னதே திருப்பி சொன்னாலும் தப்பு இல்லை. அதுதான் சொல்றாரு, அனுமோதித தத் அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்கிரகேன. அதான் மெயின். மகானுடைய அனுக்கிரகம் இல்லை, மகானுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோம், பக்தின்றது நம்மளுக்கு எங்கேயோ எட்டாத கனிதான், கிடையாது.
மகான்கள் அனுகிரகம் பண்ணிட்டாங்கன்னா நீ எந்த சாதனையும் பண்ண வேணாம். அதுதான் பாகவத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். பாகவத பிரச்சாரம் பண்ணால் நம்ம பக்தி போயிடும், இருக்கிற பக்தியும் போயிடும், தொடச்சி எடுத்துரும். ஆனால் மகானுடைய அனுக்கிரகம் இருந்தான்னா நம்மளுக்கு வராத பக்திலாம் வரும். அதான் விசேஷம். அனுக்கிரகேன அஸ்ருணவம் மனோகரா. மனசை அதாவது என்ன, அதை கேட்கணுன்ற ஆசை உண்டாகும். மகான்கள் வாக்கில் கேட்கணும் பாகவதத்தை. அப்போ கேட்டோம்னா மனசை அபகரிக்கக்கூடியதாக இருக்குமா. மனோகரா, அந்த கதை கேட்டாவே மனசு அப்படியே கொள்ளக்கூடியதாக இருக்குமா அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டான். ஏன்னா அவரோட அணுக்கிறது தான், அவர்கள் சாப்பிட்டு உச்சிஷ்ட கொடுத்ததுனால தான் உன் பாவத்தை போக்கினாங்க. பாவத்தை போக்கத்தோட நிறுத்திக்கல, உனக்குள்ள தர்ம ஏவாத்ம ருச்சி பிரச்சாயுத, உனக்குள்ள அந்த பாகவத தர்மத்தில் ருச்சி உண்டாக்கிட்டோம் தாங்க. ஏன்னா தாங்கள் அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறதுனாலே இவங்களுக்கு இப்படிதான் பாகவத தர்மத்தை அனுஷ்டிக்கணுன்ற ஒரு புத்தி வந்துட்டு அதில் மனசு பியூரிஃபை ஆகுது. அப்போ இதில் ஏதோ பெரிய லாபம் கிடைக்குது, ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தர்மத்தை கடைப்பிடிப்பாங்க. கிருஷ்ணருக்காக கஷ்டப்பட்டா மற்ற இடத்துல நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கிருஷ்ணருக்காக நீ கஷ்டப்படலைன்னா வெளியில போய் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பகவானுடைய சேவையில் மனசை அர்ப்பணித்தவர்கள் அனுபவிக்கிற சாந்திக்கு இணையா வெளியில நீ தேவைகளுக்காக ஓடுறதுனால கிடைச்சிடாது. பகவானுக்கு சேவைகளால் கிடைக்கக்கூடிய சாந்திக்கு இணையா வெளியில தேவைகளுக்காக ஓடி அந்த தேவைகளை அடையிறதுனால அந்த சாந்தி கிடைச்சிடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால பகவானுடைய சேவையில தான் அந்த சாந்தி இருக்கு. அப்போ மகான்களுக்கு சேவை செய்கிறார் நாரதர். அந்த மகான்களுடைய சேவையினால் அதை பகவத் கைங்கரியம் செய்கிறார். ஏதாவது புஷ்பங்களை கொண்டு வந்து கொடுக்கறது, அவர் பின்னாடி போகிறது, அவர் சொல்றத உடனே அந்த வேலை இந்த வேலையை தான் சொன்னால் செய்யறது. இதன் மூலமாக அவருக்கு தர்ம ஏவாத்ம ருச்சி பிரச்சாயுது, அந்த பாகவத்தில் நிலைக்க செய்கிறார். பாகவத் தர்மத்தில் அவருக்கு ருச்சி ஏற்படுது, அதை கடைப்பிடிக்கணுன்ற ஆசை. பகவானுக்காக செய்கிறோம், பகவானுக்காக செய்யணும் போது மனசு சந்தோஷமா செய்யணும்னு தோணும். அதான் விசேஷம். அப்போ தாந்தே அத்திரத்து கீடனுக்கு அணுவர்த்தினி சக்கரக்ஷுபாம் எத்தவி துல்லிய தர்ஷனாக. எல்லா இடத்துலையும் சமமான பார்வையுடையவர்களாகிய மகாத்மாக்கள் வணங்கி தாந்தே அத்திரத்து கீடனுக்கு தேவையில்லாத விளையாட்டு விஷயங்கள்லாம் ஈடுபடாம, பிரகலாதம் கூட சொல்றாரு தான், அசுர குழந்தைகளுக்கு வீணா விளையாட்டுல பொழுதுபோக்குகிறீர்களே, காலம் ஒரு மனுஷனுடைய ஆயுஸ்ல பாதி தூக்கத்துல போயிடுது. புரியுதா? இளம் பருவத்துல 10 வருஷம் விளையாட்டு, 10 வருஷத்துல குழந்தை பருவத்துல போயிடுது, இன்னொரு 10 வருஷம் விளையாட்டு போக்குல போயிடுது. இப்படி 20 வருஷம் கழிஞ்சிது. அப்புறமா 50 வருஷம், 100 வயசுனா ஒரு மனுஷனுக்கு 100 வருஷம்னா பாதி வயசு தூக்கத்துல போயிடுதான். 20 வருஷம் குழந்தை பருவத்திலும் பால்ய பருவத்திலும் போயிடுதான், விளையாட்டுலயும் குழந்தை பருவத்துல இல்லை அறியாமையிலும் போயிடுதான். அப்போ 70 வருஷம் போயிடுச்சு. மிச்சம் 30 வருஷத்துல 10 வருஷம் பணம் சம்பாதிக்கிறதுலையும் குடும்பத்தை ரட்சிக்கிறதுலையும் அப்படி ஒரு 20 வருஷம் வேஸ்டா போயிடுது. அப்போ 90 வயசுக்கு அப்புறமா இவன் என்ன சாதிக்க முடியும்? நடக்கவே முடியாது, உட்காந்தா எழுந்துக்க முடியாது, எழுந்தா உட்கார முடியாது, இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்த்துட்டு இருப்பான். மலமூத்திரம் போறது கூட இன்னொரு கையை பிடிச்சின்னு தான் போக வேண்டியிருக்கு இல்லையா? 90 வயசுக்கு மேலே 90 வருஷம் நான் சொல்றேன், 100 வருஷம் பர்ஃபெக்டா வாழ்ந்த கூட சொல்றேன். அப்படி நிறைய பேர் பார்த்தா 60 வயசுல போறாங்க, 50. ஏன்னா அத்ருவம், நிலையற்றதுக்கு. ஆனால் துர்லபம் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபமா. அதுவும் நிலையற்றதாக இருக்கிறது, எப்பவும் போயிடலாம். 100 வருஷன்றது சதம் நிச்சயம் கிடையாது. புரியுதா? 100 வருஷம் தாண்டிட்டா அது பெரிய விஷயம். இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தா 100 வருஷம் தாண்டினதை பார்த்தா எங்கேயோ அத்தி புத்தமர் யாரோ 1-2 தான் இருப்பாங்க 100 வருஷம் மேலே வாழ்ந்தவங்க. ஆனால் பார்த்தா நிறைய பேர் அந்த 100 வயசுக்குள்ள 90 வருஷம் 94 வருஷம் அப்படியே தாக்குப்பிடிக்கலாம், அப்புறம் பார்த்தா போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய பெரிய அந்த பழைய உணவு சாப்பிட்டவங்கலாம் கூட, ஆரோக்கியமான உடல் வைத்திருந்த வயசானவங்களாம் கூட, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட அந்த 90 தாண்ட மாட்டாங்க, போயிடுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ குறுகிய காலமாக இருக்குது, இதையே நம்ம நீண்ட காலமாக நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ பிரம்மதேவரெல்லாம் எப்படி நினைக்கணும் பாருங்க, கல்ப காலமாக வாழ்கின்ற பிரம்மதேவரெல்லாம் அப்படி யுக கணக்கில் வாழக்கூடிய, எத்தனையோ யுகங்கள், ஆயிரக்கணக்கான சதுரயுகம் வாழக்கூடிய, லட்சக்கணக்கான சதுரயுகங்கள் வாழக்கூடிய பிரம்மதேவரெல்லாம் அப்போ எவ்வளோ
அதனால சொல்ற அத்ருவம், நிலையற்ற இந்த மனுஷ ஜென்மா, மனுஷனுடைய ஆயுசு. ஆனா அர்த்ததம், இதுல ஆத்மலாபத்தை தேடிக்கலாம் அப்படின்னு பிரகலாதன் ஜாக்கிரதைப்படுத்துறாரு. இது எதுக்கு சொல்ல வந்த? பிரகலாதன் சொல்றாரு, எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்போ என்ன பண்ணணும்? காலத்தை பயன்படுத்திக்கணும். ஆயுஷெல்லாம் வியர்த்தமாக போகுது. எப்படின்னா தூக்கத்தில் 50 வருஷம் போயிடுது, குழந்தை பருவத்துலையும் விளையாட்டு பருவத்துலையும் 20 வருஷம் போயிடுது. மிச்சம் 20 வருஷத்தில் பணம் சம்பாதிக்கிறதுலையும் குடும்ப சம்ரக்ஷணத்துலையும், இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறேன், பேரம்பேத்தி கல்யாணம் பண்ணுறேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறேன், பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன், அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், குடும்பத்தை ரட்சிக்கிறேன், நான் வீடு கட்டுறேன், மென வாங்குறேன், கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன். இந்த 20 வருஷம் இந்த ஆட்டங்கள்லாம் ஒரே ஆட்டம், பயங்கரமாக ஆடுவான். ஆடி நல்லா சம்பாதிச்சு அவங்க நன்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்காக அந்த குடும்பத்துக்காக குடும்ப பரணேனவா அந்த குடும்பத்தை ரட்சிப்பான். அப்படி அப்புறமா இவனால் முடியாது, ஓஞ்சி போயிடும் உடம்பு, ரத்தம் சுருண்டி போயிடும். அப்போ இவனை ஆட்டெல்லாம் அடங்கி போயிடும். அந்த சமயத்தில் இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்துட்டு கையை பிடிச்சின்னு ஒரு பாத்ரூம் திடீர்னு போனா கூட கையை பிடிச்சின்னு போக வேண்டியதாக இருக்கு. திடீர்னு அப்படியே பாத்ரூமில் வழிக்க விடலாம், செத்துறன்றாங்க. எப்படிலாம் ஆயுசு போயிடுது பாருங்க. நான் சொல்றது 100 வருஷம் பர்ஃபெக்டாக ஆண்டா, அதுக்கு முன்னாடியே கூட போகிறது உண்டு. அதான் அத்ருவம்னு சொல்லியிருக்கு. பிரகலாதன் சொல்றார், நிலையற்றது. 100 வருஷத்துக்குள்ளே போயிடலாம், ஆனால் 100 வருஷம் வாழ்ந்தாலும் இப்படி காலத்தை நம்ம வியர்த்தமாகறோமா ரிட்டையர்ட் லைஃப்ல. அப்போ அதுக்கு பார்த்து அதுக்கு போகலாம், பாகுதுக்கு வரலான்னா வரமாட்டேன்றாங்களாம் கூப்பிட்டா கூட. ஆனால் பணம், அந்த மோகம் அதிகமாயிடுச்சுன்னா நாம தான் மோகத்தை வளர்த்துக்கிறோமே. நம்ம ஆசையை குறைச்சிக்கிறதுக்கு மனுஷ ஜென்மம் இல்லை, ஆசையை வளர்த்துக்கு தான் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இன்னும் அதிகரிச்சுக்க செய்கிறோமே தவிர ஆசையை குறைச்சிக்கிறதுக்கு நான் முயற்சியே பண்ணல. ஆசையை அதிகரிக்க செய்ய இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்குமா, இனி ஓவர் டைம் பார்க்கலாமா, இன்னும் அதிகமாக படிக்கலாமா, வச்சு நல்ல பேங்க் நல்ல வேலையாக போய் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னு ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோமே தவிர ஆசையை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு அணுவளவு கூட முயற்சி பண்ணுறதில்லை. பௌதிகத்தில் சொல்கிறேன். ஆனால் பாகவதத்தில் படித்தா நாம் கடைப்பிடிக்கிறதுக்கும் பாகவதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆசையை விட சொல்லியிருக்கு பாகவதம், நம்ம தான் ஆசையை வளர்த்து கொள்கிறோமே. அப்போ ஆயுசு மட்டும் என்னன்னா குறைஞ்சுட்டே இருக்கு. நம்ம ஆசையை வளர்த்துக்கிற அளவுக்கு ஆயுசும் அதிகமாக தானே அதை அனுபவிக்க முடியும்னா, அது ஆசையை வளர்த்து இவன் ஆயுசு குறைஞ்சுன்னு தான் போகுது. அதுக்காக பிரயத்தனம் பண்ணி அந்த 20 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுதான் சொல்கிறேன். அதுக்காக முயற்சி பண்ணி சம்பாதிச்சு நம்ம ஆயுசை குறைச்சிக்கிறோமா அப்படின்னா 90 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுது. இப்படி தூக்கத்துலேயும் குழந்தை பருவத்தையும் பால்ய பருவத்துலையும் குடும்பத்துக்காக உழைக்கிறதுலையும் காலம் விரயமாகுது. அந்த 90 வருஷம் அப்புறமா 10 வருஷத்துல நீ என்ன சாதிக்க போற? கண்ணு இரண்டு போயிடும், பல்லுலாம் கொட்டி போயிடும், நிறைய தெரிய மூப்பு வந்துடும், மரணத்துக்கு அருகில் வந்து விட்ட. இனிமேல்ட்டு எப்போ அதுபோல் எக்ஸ்ட்ரா போனஸ் அந்த வாழ்க்கை. அது பிறகு எவ்வளோ நாள் இருப்பான்னு தெரியும். 90 வயசுக்கு மேலே அது எப்போ வேணாலும் போகலாம். அது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறான்னு சொன்னால் அது எக்ஸ்ட்ரா போனஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே எப்படியோ காலத்து தள்ளின்னு இருக்க வேண்டியது தான். அப்போ தீரா பீராமைகள் வாராமலே ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்வோம், மாயை வெல்வோம், சண்டை யமன் தண்டனை செய்யுதென்னை கொண்டு போக வரும்போது அவரை கண்டு தடுப்பவர் ஏது வெகு சூது. நேரே வாரும் ஐயா, நேரே வாரும் ஐயா ஸ்ரீ ரங்கநாதா அப்படின்னு எங்க தாத்தா பாடுவார். இது எங்க தாத்தா பாடுற பாட்டு. எங்க தாத்தா தான் ஆரம்பத்துல பெரிய குரு. அவர் தான் பெரிய குரு. எங்க தாத்தா தான் இந்த பாகவத தர்மத்தை பகவான் நாராயணன் தான் ரட்சிப்பான். அவருடைய பாடல்கள் நிறைய பாடுவார். எனக்கு நான் கொஞ்சம் சின்ன வயசு விளையாட்டு பருவத்துல கொஞ்சம் கேட்டேன். அதெல்லாம் எழுதி வைக்காம போயிட்டேன் அவர்கள் அந்த பாடல்களை. அருமையான பாட்டு. கூத்தாடுவார், அந்த தெருக்கூத்துல நடிச்சிருக்கார். விஷ்ணு வைரியா நடிச்சிருக்காரு எங்க தாத்தா. அப்போ விஷ்ணுவா வேஷம் போட்டிருக்காரு. அதை விஷ்ணு வைரின்னா அது ஒரு வேஷம். அந்த கூத்தாடுறதுல நிறைய கூத்துல நிறைய வேஷம் கட்டிக்கிறாரு அந்த தாத்தா. அந்த கூத்தாடி இருக்காரு. அப்போ பாடுற பாட்டுல இதெல்லாம் பல வேஷங்கள் போட்டிருக்காரு என் தாத்தா அந்த தெருக்கூத்துல.
எங்கள் தாத்தா இருந்தது கிராமம் தானே. அந்த கிராமங்கள் அதான் இங்கே இருந்த கிராமத்தில் அவரு நிறைய வேஷம்லாம் கட்டி பகவத் பக்தி அப்படி பெருசு பெருசாக பெரிய பட்டையை நாமம் போட்டுருப்பார். தோளில் பூணூல் தொங்கிட்டு இருக்கும், சிகை வச்சுட்டு இருப்பார், பட்டையா நாமம் போட்டு இருப்பார் எங்கள் தாத்தா. அப்படிப்பட்ட பரம பாகவதர். அவர் போட்ட பிச்சை தான் அடியனுக்கும் கொஞ்சம் நெஞ்ச இந்த பாகவதத்தை பற்றி பேசுகிற பாக்கியம் கட்சிருக்கு. எங்கள் தாத்தா அப்படியேப்பட்ட சிறந்த வைஷ்ணவர். இலையில் தான் சாப்பிடுவார், எச்சத்தட்டுலாம் சாப்பிட மாட்டார். அவருக்கு தனியாக அந்த ஈர்க்கெல்லாம் போட்டு அந்த தையல் இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் சாப்பிடுவார் எங்கள் தாத்தா. அவர் ஆச்சாரம்லாம் அப்படி கடைப்பிடிப்பார் எங்கள் தாத்தா. அப்படியேப்பட்ட பூணூல் தொங்கிட்டு இருக்கும் தோளில், அப்படிப்பட்ட சிகை வச்சுட்டு இருப்பார், பட்டையாக நாமம் போட்டு இருப்பார். நல்லா ஜம்முன்னு 100 வருஷம் 116 வயசு வரையும் வாழ்ந்தார் என் தாத்தா. 116 வயசு வரையும் வாழ்ந்தார். அவர் என்ன சொல்லிருப்பார்னா, உட்காந்தா நாராயணா, எழுந்தா நாராயணா, நாராயணா 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 நாராயணா, படுக்கும்போது நாராயணா, உட்காரும்போது நாராயணா. இந்த நாராயணன்ற நாமம் தான் அவருக்கு வாயில வந்துட்டே இருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு. அவருடைய பேர் வந்து ஏழுமலை. எங்கள் தாத்தா பேர் வந்து ஏழுமலை. ஆனால் வாழும்போது நல்ல மகாத்மாவாக வாழ்ந்தார். உண்மையிலே சொல்ல போனால் பகவானை மறக்கல அவர். அந்த தாத்தானுடைய சொத்து தான் பேரனாகி எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. இந்த கொஞ்ச நெஞ்ச இந்த கிருஷ்ணா ராமா ராம ராம ராமநாம சொல்கிறோம், பாவதம் படிக்கிறேன்னா அந்த மகாத்மா போட்ட பிச்சை தான். அவருடைய சிறு துளி பக்தி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் மொத்தமே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நான் அதை பயன்படுத்தி இருந்ததுன்னா அவருடைய பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. கூத்து பாடு தான், ஆனால் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ள பாட்டுகள் அதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் அப்போ விளையாட்டு பருவத்தில் ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கும்போது அதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ வந்து விளையாட்டு பருவத்தில் அது கவனிக்காமல் விட்டுட்டேன், கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன். அதை எழுதி வச்சுருந்தேன்னா இன்னைக்கு உதவும். சில பாடல்கள் தான் அடிக்கடி பாடுற பாட்டு இதில், அதில் சில வரிகள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. தீரா பீரா மெய்கள் வாராமலே ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்வோம் மாயை வெல்வோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஸ்ரீமன் நாராயணான்னு சொல்லணுமா, அதுதான் எங்கள் தாத்தாவும் சொல்லியிருந்தார். நாராயணா நாராயணா நாராயணா. கடைசி காலத்தில் கர்ண மந்திரமாக அடியன் தான் போய் அவர் காதில் நாராயண மந்திரத்தை சொன்னேன். அவர் பிராணன் பிரியும் போது கண்டிப்பாக பகவான் அவர் வைகுண்டம் அடைஞ்சிருக்கார், வைகுண்டம் அடைஞ்சிட்டார். அப்புறமா அந்த சமயத்தில் தான் நான் கஜேந்திர மோட்சம் படித்தேன், பாகவத பாராயணம். அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சு. அது மாதிரி ஏன் சொல்றேன்னா, பீஷ்மாச்சாரியார் இந்த கடைசி காலத்துல அந்த விதூத பேத மோக, அந்த பேத மோகம் நீக்கப்பட்டு அப்படி பகவான் நிஷ்கல பிரம்மத்துல அவரு நிஷ்கல பிரம்மத்தை அடைக்கின்றார் பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு பாகவத்துல பார்க்கிறோம். சம்பத்தியமான ஆக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே பபோவுஸ்தே தூஷ்ணிம் வயாம் சீவ தினாத்தியே. எல்லாரும் வந்து மௌன விரதத்தை கடைபிடிச்சார்கள். ஒரு முகூர்த்தம் வரைக்கும் 1.5 மணி நேரம். அப்படி தூஷ்ணிம் தினாத்தியே. பறவைகள்லாம் வந்து சாயங்காலத்தில் அடங்கி போச்சுன்னா எப்படி ஒரு அமைதி ஏற்படுமோ அப்படி ஒரு அமைதி ஏற்பட்டு தான் பீஷ்மாச்சாரியார் முக்தி அடையும் போது சம்பத்தியமான ஆக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே. அப்படிப்பட்ட விதுத பேதமோகம் நீக்கப்பட்டு நிஷ்கல பிரம்மத்துல கலந்துட்டாராம் பீஷ்மாச்சாரியர். ஏன்னா அந்த சுவாச உபாரமத்து, மூச்சு உள்ளவே அடங்கி போச்சான். கண் வழியாவோ மூக்கு வழியாவோ காது வழியாவோ வேற எந்த வழியிலையும் புதத்தின் வழியாவோ மூத்திரத்தின் வழியாவோ எந்த வழியிலையும் போல பிராணன் ஒரு அந்த சுவாச உபாரமத்து ஹிருதயத்துக்குள்ளே அந்த பிராணம் அடங்கி போச்சான், வெளியே எங்கேயும் போல. அப்போ அவர் என்ன நினைச்சுன்னா, ஹிருதயத்துக்குள்ள அடங்கிச்சுன்னு அர்த்தம், பிரம்மத்துல பரமாத்மாவோட கலந்துட்டாருன்னு அர்த்தம். நிஷ்கல பிரம்மன், நிஷ்கலமா இருக்கக்கூடிய எல்லாம் பிரம்மமாகி பகவானத்துல நிஷ்கல பிரம்மணி அப்படி கலந்துட்டாராம். சம்பத்தியமானம் ஆக்ஞாய சம்பத்தியமானம் ஆக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே. அப்படி பிரம்மா அந்த ஒரு சாந்தி வாசனை கமழ்ந்துதான் அந்த இடத்துல. எப்படின்னா பறவைகள்லாம் அடங்கி போச்சு. பறவைகளுக்கு கத்தி நின்றா ஒரே சத்தமா இருக்கும் இல்லையா பகல் முழுதும்.
அப்போ சாயங்காலத்தில் பார்த்தா அந்த பறவைகள்லாம் கூட்டில் போய் அடங்கிடுச்சுன்னா ஒரு சாந்தி ஏற்படும் பத்தியா. அந்த நிசப்தமான ஒரு மௌனம், அந்த மௌன நிலையை எல்லார் மனசையும் அப்படியே கட்டி, எல்லாருடைய வாக்கம் கட்டி போட்டுச்சான், மனசை கட்டி போட்டுச்சான். பீஷ்மருடைய அந்த முக்தி நிலையில அப்படியே எல்லாரையும் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். பபு துஷ்ணீம், துஷ்ணீம்னா மௌனத்தை கடைபிடித்தார்கள், மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். ஒன்றை முகூர்த்தம் அப்புறமா தான் யுதிஷ்டர் புலம்புறார் தாத்தாவை நினைச்சு. அது பிறகு நிர்கரணாதீனி, அவருக்கு தேக சம்ஸ்காரம்லாம் பண்ண வேண்டிய முறையில் பண்ணிட்டு பீஷ்மர் சொன்ன உபதேசத்தின்படி, அதான் அச்சுதோக்தம் பீஷ்மோக்தம், பீஷ்மர் சொன்ன உபதேசத்தின்படியும் பகவான் கிருஷ்ணரே உபதேசம் பண்ணியிருக்காரு. அது அஸ்வமேதிக பருவமோ ஆசிரமவாசிக பருவமோ தெரியல, அதில் யுதிஷ்டருக்கு கிருஷ்ணரே உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். 13 வருஷம் தர்மபுத்தருடைய ராஜ்யம் அங்க ஆள்றாரு கடைசி நேரத்துல. அப்போ அவருடைய ஆட்சியில மக்கள் நினைச்சாங்கன்னா மழை பெய்யுமா, பயிர் விளைவிச்சுகளும் நல்லா விளையுமா, மக்கள் மனசுல சந்தோஷம் அப்படி தாண்டவம் ஆடிச்சான். இதெல்லாம் பின்னாடி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கதைகள் அப்படியே வரும் பாகவதத்துல. இதுல நாம இந்த ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டோம். விதூத பேதம் தமிமும் அகம் அஜம் சரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்மகல்பிதானம் பிரதிதிஷம் இவ நைகதார்க்கம் ஏகம் சமதிகதோ அஸ்மி விதூத பேதமோக. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்லாம் கூட ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகங்கள். அதெல்லாம் என்னன்னா போர்க்காலத்துல தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஸ்தோத்திரமாக பாடுகிறார் பீஷ்மாச்சாரியார். ஆனா அடிக்கடி விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்தியா, அப்படிப்பட்ட விஜயனாகிய அர்ஜுனன் பகவானுக்கு பிரியமுள்ளவன். இப்ப சொன்ன இல்லையா, எங்க தாத்தா போட்ட பிச்சை தான் எனக்கு இந்த பக்தின்னு, அது மாதிரி பீஷ்மாச்சாரியுடைய பக்தி தான் அர்ஜுனுக்கு பிரகாசித்து தான். அர்ஜுனன் பிரியமுள்ள பேரன் யாருக்கு, பீஷ்மாச்சாருக்கு. அதனால இங்க என்ன சொல்றாரு, பீஷ்மாச்சாரிய தன்னை தாழ்த்திண்டு விஜயசகே அர்ஜுனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி எனக்கு அனுகிரகம் பண்ணு, ரதிரஸ்துமே எனக்கு அந்த பக்தி, அர்ஜுனுக்கு கொடுத்த பக்தி எனக்கு கொடு அப்படின்னு ஒரு பக்தனை முன்னிட்டு கேட்கணும் அப்படி. ஏன்னா பீஷ்மா ஆச்சாரியார், அவர் நடத்தி காட்டுற வழியில் தான் நம்ம நடக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு பக்தனை முன்னிட்டு கொண்டுதான் பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்பதை. அதனால் விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்தியம். எப்படி என் பேரனுக்கு கொடுத்த அந்த பக்தி, அந்த பேரனை அவருடைய தாத்தா தான் நானே, எனக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்கிறாராம் பீஷ்மாச்சாரியார். அது வினயத்தினால. ஆனா பீஷ்மாச்சாரியுடைய பக்தினால்தான் அவன் பேரனுக்கு பலிச்சுது. அர்ஜுனுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றான்னா அது பீஷ்மர் போட்ட பிச்சை, பீஷ்மருடைய அனுகிரகத்தினால. ஏன்னா அவர் அப்படியேப்பட்ட பாகவதர், அப்படியேப்பட்ட பரம பக்த யோகீஸ்வரர், அப்படியேப்பட்ட பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரி. பீஷ்மர் பயங்கரமான விரதத்தை கடைபிடிக்கிறவராகிய தேவவிரதர். அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரியர் கங்காபுத்திரர், அப்படிப்பட்ட கங்கையினுடைய மைந்தர், சந்தன மகாராஜனுடைய புத்திரர், ஸ்வச்சந்த மிருத்தி என்ற வரத்தை பெற்றவர் பீஷ்மாச்சாரியார். அவருடைய பெருமைகள் எல்லையற்றது, நிறைய சொல்லலாம். அப்படியேப்பட்ட பீஷ்மர்கள் இருக்கிற பக்தியினால்தான் அந்த பீஷ்ம பஞ்சகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீஷ்மருடைய தர்ப்பணம் பண்ணுவாங்க பீஷ்மாச்சாரியருக்கு. ஏன்னா அவர் தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொடுத்தாரு. சிவ சகஸ்ரநாமத்தையும் அவர் தான் கொடுத்திருக்காரு. அனுசாசனிக பூர்வம் இருக்கு இல்லையா, அதுல விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் அவர் தான் கொடுத்திருக்காரு, சிவ சகஸ்ரநாமம் அவர் தான் கொடுத்திருக்காரு. 18 பருவம் பாரதத்துல அது அனுசாசனிக பருவால வருது. அது சாந்தி பருவா அனுசாசனிக பருவா ரெண்டும் 500 அத்தியாயம் மேல. அந்த 500 அத்தியாயம் யார் சொன்ன, பீஷ்மர் ஒருத்தரே சொன்னார், யுதிஷ்டர் ஒருத்தரே கேட்டார். அவங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாமே கேட்டாங்க கிருஷ்ணனுடைய சன்னிதானத்துல. தான தர்மம், மோட்ச தர்மம், ராஜ தர்மம் எல்லாத்தையுமே சொல்றாராங்க பீஷ்மாச்சாரியர். அவங்களும் சலிக்காம கேட்கிறாராம், அவங்க சலிக்காம அவரும் சொல்றாராம். அம்புகளால குத்தப்பட்டு அவர் எப்படி பேச முடியும்னா, அந்த ஆயுத வியதா கிருஷ்ணனுடைய ஒரு கடாட்ச மாத்திரத்தினாலே அம்புப்பட்ட அந்த நோய்கள்லாம் மறைஞ்சே போச்சான். அப்போ நோயற்றவராக நல்லா சுறுசுறுப்பா தெம்பா சொல்றாராம் அவ்வளவு தர்மங்களையும். ராஜ தர்மம், மோட்ச தர்மம், வர்ணாசிரம தர்மம், பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்தாசிரம தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், பொது தர்மம், ஸ்திரீ தர்மம், ராஜ தர்மம், அதுல சவ்யாச, அதாவது என்னன்னா குறுகி சொல்ல வேண்டிய கதைகளை குறுகி, விஸ்தாரமா சொல்ல வேண்டிய கதைகளை விஸ்தாரமா சொல்லி, அப்படிலாம் நிறைய விஷயங்களை சொல்றாரு. அப்போ கோதர்ம சர்வ தர்மான பௌத பரம மதகா கிம் ஜவன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத்.
அப்போ எதை ஜெபிச்சா, எல்லா தர்மத்தை விட சிறந்த தர்மம் எது? அது எதை ஜெபிச்சா ஒரு மனுஷன் எல்லா பந்தத்திலும் ஈடுபடுவான்? அப்போ ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமன் ஸ்துவன் நாம சகசேன ஸ்தவீர் அச்சன் நரசதா. எப்பொழுதும் இதை ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா போதும், இல்லை அர்ச்சனை பண்ணாலும் போதும், எது பகவான் நாமத்தை அப்படின்ட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றார். விஸ்வம் விஷ்ணு வசத்கார பூத பவ்ய பவத் பிரபு பூத பூத புருத் பாவோ பூத ஆத்மா பூத பாவனா அப்படின்ட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றாரு பீஷ்மாச்சாரியார். அதை கிரகிச்சுக்கிறாரு. எல்லாம் மனசால எழுதிக்கிறாங்களாம் ரிஷிகள்லாம். அதான் சொல்ற கிருஷ்ண ஹிருதயமா போனாங்களாம். போகும்பொழுது மகான்கள் சங்கத்துல வந்துட்டு போனா கிருஷ்ண பக்தியோட போவாங்க வீட்டுக்கு, ஸ்வம் ஆசிரமம், தங்களுடைய ஆசிரமத்துக்கு. பீஷ்மரை பத்தி கவலைப்படலையா? மகான்கள் இல்லையா, ரிஷிகள்லாம், தேவ ரிஷி, ராஜரிஷி, பிரம்ம ரிஷிகள்லாம் வந்திருக்காங்க அங்க. அவரெல்லாம் மகாத்மாக்கள்ன்றதுனால கிருஷ்ண ஹிருதயத்தை அவர்கள் சொன்ன அந்த சாரத்தை எடுத்துட்டாங்க. பீஷ்மாச்சாரியர் சொன்னாங்க கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண நாமங்களை ஜெபிச்சுட்டே போனாங்களாம். தங்கள் ஹிருதயத்தை கிருஷ்ணமயமாக்கி கொண்டு போனார்களாம் ரிஷிகள்லாம். அப்போ பீஷ்மர் முக்தி அளித்தார், கவலைப்படல. அதான் முக்தி அளித்தாரு, அப்படி எப்படி கவலைப்படணும்? அவருக்கு தான் மறுபிறப்பு இல்லாத உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டாரு. அந்த நிலை நமக்கு நாம் ஆடினோம்னா அந்த ஆச்சாரியார், பீஷ்மா ஆச்சாரியார் அவர் சொல்ற வாக்கியத்தை நம்ம கடவுள் என்னன்னா நாமத்தை படிச்சுன்ற. அதனால குஹ்ய நாம பிகி, அந்த ரகசியமான விஷ்ணு சாஸ்திர நாமத்தை ஜெபிச்சுட்டே போனாங்களாம் ராஜ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், அந்த ரிஷிகள்லாம். இதுதான் எதிர்ஷ்டரும் கடைப்பிடிச்சார். அப்புறம் ராஜ்யத்தை சேமமாக ஆள்கிறார். கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால 4 தம்பிகளுடைய பாதுகாப்போட ராஜ்யத்தை சிறப்பாக நடத்துகிறார். 3 அஸ்வமேத யாகம் பண்றார். ஆனா 100 அஸ்வமேத யாகம் பண்ண இந்திரனுக்கு சமமான புகழை அடைகிறார். இந்திரனே பார்த்து ஆச்சரியப்படுறான், இவ்வளவு புகழுடையதா இருக்காரு தர்மபுத்திரன்னு. அப்படின்னா இந்த கதைகளை பேசினா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க. இதுதான் பாகவதம். ஆனா நம்ம இது அசத் சங்கத்தோட தொடர்பு கொண்டோம்னா இந்த அனுபவம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால அசத் சங்கத்தோட தெரியாம கூட பேசிட்டு கூடாது. தெரியாம பேசினா கூட மனசு கலங்கமாயிடும். அப்புறம் நம்ம மனசுக்கு புண்ணாயிடும். அவர்கள் நம்ம சொடு சொற்களை மனசை புண்படுத்திடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஜாக்கிரதையா அசத் சங்கத்துல சேராம சத் சங்கத்துல சேரணும். ஆமா, ஏன்னா பக்தர்கள் வேஷத்துல இருக்கிறதுனால எல்லாரும் சாதுக்கள் நினைச்சிடக்கூடாது. பக்தர்கள் வேஷம் போடுறதால கோயிலுக்கு எல்லாம் வருவாங்க, ஆனா அவர்கள் சாதுக்களாக இருக்கிறதுன்றது நிச்சயம் கிடையாது. அதனால நம்ம சாதுக்களோட பழகணும், அசாதுக்களோட பேச்சு கூட வச்சுக்கூடாது. அது நம்மளுடைய அனுபவத்துக்கு எடுத்துரும், பாகவத அனுபவத்தை. ஆனால் பக்தியில் சுவைக்கணும்னா ஏகாந்த லாபம், நமக்கு நாமளே பாகவதம் பற்றி அனுபவிக்கணும் தான். இல்லாட்டி பக்தர்கள் மகான்கள் வாக்குல பாகவதம், ஸ்ரீ அண்ணா, பிரம்மஸ்ரீ சுந்தர சுவாமி, இது மாதிரி மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்டு அனுபவிக்கணும். சில பேர் நம்ம பேச்சு கொடுத்தா கூட அவர்கள் பக்த விஷயம்னா, ஆனா பரம லௌகிகமா பேசுவாங்க. அவர் இடத்துல பேச்சே வச்சுக்கூடாது, அவரை விட்டு தூரம் போயிடணும். ஏன்னா அவர்கள் நம்ம பக்திக்கு எடுத்துருவாங்க. அதனால புரிஞ்சுக்கிட்டு சத்சங்கமா பார்த்து பழகணும். அசத் சங்கத்துல போய் மாட்டிக்கூடாது, துஷ்டர் இடத்துல போய் மாட்டிக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை. சத் சங்கத்துல இருந்தா தான் நம்ம பகவதத்தை பத்தி அனுபவிக்க முடியும், பகவத் விஷயத்தை பத்தி பேச முடியும். அதுதான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால புரிஞ்சுக்கணும். 2 வார்த்தை பேசும்போதே அவர்கள் சாதுக்களா அசதுக்களா, பக்தி விஷயம் வெளியே வருதா, பரம லௌகிகம் வெளியே வருதா, பார்த்தா லௌகிகம் தான் வெளியே வரும். சில பேர் இடத்துல பார்த்தா அவர் இடத்துல டக்குன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும், வளர்ந்துடணும். வந்து நம்ம பாட்டுக்கு ஏகாந்தம் பாகவதம் படிச்சுன்னு உட்கார்றதே ரொம்ப பெஸ்ட்டு. அதெல்லாம் நிசங்க சுசங்க ஜாதகா, சங்கம் இல்லாமல் இருக்கிறதே நல்ல சங்கம். ஏன்னா ஏகாந்தம் உட்காந்து பாகவதம் நிறைய படிக்கலாம், நமக்கு நாமளே அனுபவிக்கலாம். இதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம சத்சங்கம்னு போய் அங்கே ஏமாந்து அவர்கள் ஏதாவது சுடு சொற்களால் புண்படுத்திட்டாங்கன்னா அது நம்மளுக்கு வேதனையை கொடுக்கும். அப்புறம் நம்மளுக்குள்ள அவர்களுக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சி நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ நம்மளுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி வந்துச்சுன்னா அப்புறம் மறுபடியும் பக்தியை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால பார்த்து பழகணும். ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னா, நான் அப்படி புண்பட்டு இருக்கேன். எத்தனையோ இடத்துல போல துஷ்ட சகவாசனால் புண்பட்டிருக்கேன். பக்தியினுடைய அனுபவம் கெட்டு போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாதிரி ஆட்களை பார்த்தாவே நம்மளுக்கு தோஷம். அவர்களெல்லாம் விட்டு தூர தள்ளி இருக்கணும். நாம அது மாதிரி ஆட்களை நினைச்சாலே தோஷம். ஆமா, மனசை புண்படுத்திடுவாங்க. அந்த இடத்த விட்டு அவர்களை விட்டு தூர விலகி நம்ம ஏகாந்தமா அதோட பாகவதம் நம்மளே ஏகாந்தம் பாகவதம் படிக்கிறது எவ்வளவு மேல். அது அனுபவத்தை கொடுத்துரும்.
அப்படி இருந்தா சத்சங்கமா வாய் திறந்தா பகவத் குணங்களா பேசுறாங்க பத்தியா, அது மாதிரி பக்தர்களோட பழகணும். பழகினாதான் நம்மளுக்கு பக்தி பெருகும். அது மாதிரி பக்தர்கள் இருக்காங்க, நமக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும். நாம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பௌதிகம் பேசுறாலும் டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடணும். யார் நல்லா பாகவதம் பேசுறாலும் அவர்களை பிடிச்சிக்கணும். அவர்களை உறுதியா பற்றி கொண்டால்தான் நமக்குள்ள பக்தி. அதாவது யார் பாகவதம் பத்தியே பேசுறாங்களோ அவங்கள சொல்றேன். பௌதிகம் பத்தி பேசுறாங்கன்னா அது கொஞ்சம் பேசும்போது டக்குன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும். அது கொஞ்சம் கூட பழக்கூடாது. ஆமா. பக்தரிடத்துல பழகிறது விடக்கூடாது. பக்தர்கள் வாக்கு தந்த பகவத் விஷயமே பகவத் குணங்களே பேசுறாங்கன்னா அப்படிப்பட்ட மகான்கள் நம்ம விடவே கூடாது. சிக்கனை பற்றினேன் அப்படின்னு அப்படி உறுதியா பற்றி கொள்ளணும். அவங்கள பரம சாதுவாகிய கஜேந்திரனை எப்படி முதலை பற்றி கொண்டதோ அது மாதிரி மகான்கள் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும், விடக்கூடாது. அவர்கள் வாக்குல பாகவதமே வருது அப்படின்னா அவர்களை விடக்கூடாது. அவர்கள் விருத்திலிருந்து நம்ம போய் பாகவதம் கேட்கணும். கேட்டாலும் நமக்குள்ள அந்த பக்தி பிரேம பிரகாச கருதியே சரணம் கதோஸ்மி. எப்படி சனகாதி முன்னோர்கள நாரதர் பற்றி கொண்டாரோ அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை எங்களுக்கு கொடுன்னு கேட்டாரோ அது மாதிரி நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண அவங்க அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை நமக்குள்ள பிரகாசிக்க செய்வாங்க. மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்ட போது. ஏன்னா எல்லாம் கிடைச்சதும், ஆனா நம்ம சத் சங்கன்ற பேரால போய் துஷ்ட சங்கத்துல போய் மாட்டிக்கிட்டு அவர்கள் மனசை புண்படுத்தக்கூடியவர்களா இருந்தா அப்பாவப்பா இவங்களோட பழக முடியும். மகா துஷ்டர்கள், மகா பாவிகள், இவர்களுக்கு போய் மனசு நம்ம மனசை காயப்பத்தல் தான் குறியா இருக்காங்க. இவங்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு தெரியாம பேசிட்டோம், இனிமேல் இவங்களுடைய சங்கமே இனிமேட்டு வச்சுக்கூடாது அப்படின்னு டக்குன்னு தொண்ணு கட் பண்ணிட்டு வந்து நேரணும். அதான் புத்திசாலித்தனம். அதனால ஜாக்கிரதையா பழகணும். அதனால மகானுடைய சங்கம் கிடைக்கிறது. பாக்கியோதயேன பகுஜென்ம சமர்ச்சிதேன சத் சங்கம். பாக்கியம் இருந்தாதான் பல ஜென்மங்களா பகவானுக்கு புஷ்பங்களாலையும் துளசியில அர்ச்சனை பண்ணியிருந்தாதான் சத் சங்கமும் லபதே. சத் சங்கம் கிடைக்குமா? எல்லாம் கிடைச்சிடும், பகவான் கூட கிடைச்சிடணும். ஆனா சத் சங்கம் கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப துர்லபமா. அந்த சத் சங்கம் வேணும்ட்டு பகவத் குணங்களையே பேசக்கூடிய அந்த மலர் சொற்கள், பகவத் குணங்களையே பேசக்கூடிய அந்த வாய், அப்படியோட மகாத்மாக்கள் சங்கம் கிடைக்கணும்ட்டு பகவான்களை பிரார்த்தனை பண்ணணுமா. அப்படியோட சங்கம் கிடைச்சா நம்ம பியூரிஃபை ஆகிடும். துஷ்ட சகவாசம் நம்ம மனசு கெடுத்துடும். நல்லா புரிஞ்சுக்கும். துஷ்டர்கள் என்னன்னா சத்ம வேஷினா, சாதுக்கள் வேஷத்துல வருவாங்க, ஆனா அவர்கள் துஷ்டர்களா இருப்பாங்க. நமக்கு தெரியாது, பழகினா தான் தெரியும். பரமலோகிக்கு பேசுவாங்க, மனசை புண்படுத்திடுவாங்க. எதனா ஒன்று எடுக்க மடக்கா பேசி மனசை புண்படுத்திடுவாங்க. அவர்கள்லாம் நம்ம அவர்கள் பிராமணர்களா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அவர்களோட இதெல்லாம் ஜாதின்னா இருக்கு. மனசை புண்படுத்திடுவங்க எந்த ஜாதியில இருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், பிராமணனாவும் இருக்கலாம், சத்திரியனா இருக்கலாம், எந்த ஜாதியில இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், எந்த ரூபத்திலையும் இருக்கலாம், சாதுக்கள் வேஷம் தரித்தவங்களாவும் இருக்கலாம். ஆனா பார்த்து பழகணும். அப்போதான் நம்ம மனசு நம்ம பக்தியில தலைக்க முடியும். இந்த அசத் சங்கத்திலிருந்து விலகி சத் சங்கத்தை தேடி போயிடணும். உடனே அந்த இடத்த விட்டு உடனே எஸ்கேப் ஆயிடும். அசத் சங்கம் தெரிஞ்சா உடனே அந்த இடத்த விட்டு போயிடணும். கொஞ்சம் உட்காந்து பேசி வருந்தா அவர்கள் மனசை காயப்படுத்துவாங்க. அவங்க குதர்க்கமா பேசுவாங்க, இட கூடமா ஏதோ ஒண்ணு பேசும்போது நம்ம மனசை புண்பட்டுரும். அதனால அந்த இடத்த விட்டு போயிடணும். இந்த அனுபவம் எனக்கு இருக்கு, நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அதனால பார்த்து பழகணும். எனக்கு நிறைய இடத்துல இந்த அனுபவப்பட்டிருக்கேன். தெரியாம போய் வார்த்தை கொடுத்துட்டு அப்புறமா அவர்கள் மனசை பின்னப்படுத்தக்கூடிய விஷயங்களா பேசி பகவத் பக்தியே சுத்தமா பக்தியற்றவர்களாகிய மகா துஷ்டர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் தெரியாம வார்த்தை கொடுத்தா பக்தல் வேஷம் போட்டுருக்காங்களே நம்பி நம்ம போய் பேசுகிறோம். கட்சியில் பார்த்தா பரம லௌகிகம் பேசுறாங்க அப்படின்னும் போது நம்ம மனசை காயப்படுத்தின்னு தான் வரணும். அவரிடத்துல எப்படி சாந்தி கிடைக்கும்? பக்தியற்றவரிடத்துல போய் நம்ம என்ன நிம்மதியை எதிர்பார்க்க முடியும்? ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. அஜ்ஞானம் தான் நம்மளுக்குள்ள வளரும், இருக்கிற பக்தியும் போயிடும். அதை பார்த்து பழகணும். சரி, அது எதுக்காக சொல்ல, சத் சங்கத்தை விடக்கூடாது. அவர்கள் வாய் தந்தா பகவத் குணங்களை பத்தி பேசுறாங்கன்னா அவர்களை விடவே கூடாது. சிக்கனை பற்றினேன் அப்படின்ட்டு. அதான் கஜேந்திரனை முதல்ல பற்றின போல அவர்கள் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அவர்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும். அப்ப பக்தி நமக்குள்ள பெருக்கெடுத்து விடும். அவர்கள் ஜாதி பார்க்கக்கூடாது. அப்புறம் எந்த ஜாதியோ பகவத் குணங்கள் சொல்றான்னா அவன் தான் உயர்ந்த ஜாதி, அவன் தான் உயர்ந்தவன், அவன் தான் சிறந்த வைஷ்ணவன். அது ஆணும் பெண்ணும் அவர்கள் தான் சிறந்த மகாத்மாக்கள். அதை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அவர் சொல்ற பாகவத தர்மத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போதான் பக்தி பிரகாசிக்கும். பிரேம பிரகாச கிருதியே சரணம் கதோஸ்மி.
அந்த பிரேம பிரகாஷ ஹிருதயம் வேணும்னு நாரதர் வந்து சனகாதி மதத்தில் பிரார்த்தித்து கொண்டாராம். நிசேஷ சேஷ முககீத கதை ஏக பானாக பிரேம பிரகாஷ ஹிருதயே சரணம் கதோஸ்மி. மிச்சமில்லாமல் ஆதிசேஷனுடைய சிஷியரெல்லாம் சனகாதி மனிதர்கள் டைரக்டா வைகுண்டவாசியாகி அவருடைய சயன ரூபியா இருக்கக்கூடிய பரமதாசனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணரா இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட பலராமரா இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட அந்த சங்கர்ஷனா இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் தான் குருவான் யாருக்கு சனகாதி மனிதர்களுக்கு. அப்படி மிச்சம் இல்லாம சேஷ முககீதா ஆதிசேஷனுடைய வாக்கிலிருந்து பாகவதத்தை கிரகிச்சாங்களாம். கதை ஏக பானகா இந்த பாகவத பகுத் குணங்களை மாத்திரம் பருகினாரலாம். அதான் சத்சங்கம்னு பேரு. சனகாதி மனிதர்கள் ஆதிசேஷருடைய வாக்குல 1000 வாக்குலேருந்து 1000 பணாபடங்கள்ல இருந்து பாகவதத்தை மாத்திரம் 1000 வாக்குல என்ன வந்ததுதான் பாகவதம் மாத்திரம் அதுதான் அதை மட்டும் கிரகிச்சாங்களாம். அப்போ அதனால அந்த சனகாதி முனிவர்கள் வாக்குல தான் பாகவதம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாரதர் போய் கேட்கிறார். நீங்கள் எனக்கு பிரேம பிரகாஷ ஹிருதயே சரணம் கதோஸ்மி. அப்போ என்ன ஆகுனா அஜ்ஞான ஹேதுகிருத மோக மதாந்தகார நாசம் விதாய உதயதே விவேக. அஜ்ஞான ஹேதுகிருத மோக மதாந்தகார நாசம் விதாய உதயதே விவேக. அஜ்ஞானத்து காரணமாகக்கூடிய மோகம் மதம் இவைகள்லாம் எப்போ நார்மல் மகானுடைய சங்கத்தினால்தான் அந்த விவேகம் உதயமாகுமா. அஜ்ஞானத்து காரணமாக மோகம் படலங்கள்லாம் போயிடுமா அடியோட. அப்படிப்பட்டது மகானுடைய சங்கமானது. ஆனால் சம அச்சுதேன விஷ்ணுவுக்கு பகவானுக்கு நிறைய புஷ்பங்களையும் துளசியும் நன்றாக பார்த்து பார்த்து உயர்ந்த பக்தியோட அர்ச்சனை பண்ணியிருந்தாதான் பகவானுடைய அனுகிரகம் பெற்றாதான் சத்சங்கம் கிடைக்குமா. சத்சங்கத்தில் தான் பகவத் குணங்களை பெற முடியும். பிரேம பிரகாசகிறதே நமக்குள்ள உண்டாகுமா. இப்படிலாம் பாகவத மகாத்மியம் எல்லாம் சொல்லியிருக்கு. இதுலயே நாம பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சரி, ராம் ராம் ராம். ஏன்னா எது கிடைச்சாலும் கிடைக்கும், சத் சங்கம் தான் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ சாதுக்கள் இல்லையா, நிறைய அசாதுக்கள் தான். நான் பழகின வரைக்கும் பார்த்தா அசாதுக்கள் தான் நிறைய, அசத்துக்கள் தான் நிறைய. மகாதுஷ்டர்கள் அவள் வாக்குலேருந்து வந்து பார்த்தா பரமல். அப்போ அவர்கள்லாம் அவளை பார்த்தாவே நம்மளுக்கு துவேஷம் உண்டாகும். அப்படின்னா அவள் மனசுல எவ்வளோ துவேஷம் இருக்கு, கல்மஷம் இருக்கு அப்படின்ட்டு தெரியுது. அப்போ அவளுக்கு வந்து ஒரே வட்டம் ஓடிடணும் அந்த இடத்த விட்டு. துஷ்டனை கண்டால் தூர விலக சொல்லியிருக்காங்களே, அப்படிப்பட்ட துஷ்ட சகோதரனும் ஒரே வட்டம் ஓடிடணும். சத் சங்கமாக தேடி பார்த்து பழகணும் பக்குவமா. அது பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும் சத் சங்கம். அதனால தான் சொல்கிறேன் நான். சாதுக்கள் வேஷம் போட்டவர்கள்லாம் சாதுக்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சாதுக்கள் வேஷம் போட்டவர்கள்லாம் சாதுக்கள் கிடையாது. அவர்கள் என்ன தகுதி ஒன்றா இருக்கலாம், அவர்கள் உயர்ந்த பிராமணர்களாக இருக்கலாம், வேறு ஏதாவது தகுதிகள்லாம் கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாக்கு தந்து பேசினாதான் தெரியும், அப்பா பக்தியே சுத்தமாக அற்றவர்கள் அப்படின்னு தெரியும். அப்படிப்பட்டவங்களோட ஒரே வட்டம் ஓடினு, அவர்கள் வட்டங்களோட சேரவே கூடாது. பக்தி அற்றவர்கள் தெரிஞ்சோடனே அந்த இடத்த விட்டு ஒரே வட்டம் ஓடிடணும். சாதுக்களை பார்த்து பழகணும், சாதுக்குலத்தில் தேடி போய் பழகணும். ஆனால் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் சத் சங்கம் நம்ம தேடி வரும். எப்படியாவது குருநாதர் நம்மளை தேடி வருவார், நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீ பாகவதம் படிச்சாலே உனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும், ரோமாஞ்சனம் ஏற்படும், தொண்டை கத்கதம் உண்டாயிடும், அனுபவத்தின் உச்சியில் போயிடுவதி. அதோட பெஸ்ட்டுன்னா சுகாச்சாரியரே குருவாக மானசீகமான குருவாக ஏற்றுக்கொண்டு பாகவதம் படித்தோம்னா இன்னும் சூப்பர், அருமையாக அவருடைய அனுபவத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அதான் சொல்றேன், எந்த வீட்டில் சுகாச்சாரியர் நினைக்கிறாங்களோ அந்த வீடே பவித்திரமாயிடுமா. பாகவதத்தில் 2வது இல்லை முதல் ஸ்காந்தத்துடைய கடைசியில் பரிசுத்த மகாராஜா சொல்றார். அது என்ன ஸ்லோகம்னா பார்த்துடலாம், அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்துடலாம். ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யஹ சுத்யந்தி வைகிருஹாஹ கிம் புன தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்ச ஆசனாதிபிஹி. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம், ஒரு மனுஷனானவன் ஏஷாம் எந்த சுகாச்சாரியரை ஸ்மரணாத் நினைச்ச மாத்திரத்தினாலே சத்யா சுத்தியந்தி வைகிருஹாக சுத்தமடைகிறானா.
அவனுக்குள்ள கல்மஷங்கள்லாம் போயிடுமா, பேதங்கள்லாம் அடிபட்டு போயிடுமா. அந்த விதூத பேத மோகன் சொன்ன இல்லையா, அந்த பேதங்கள்லாம் அடிபட்டு போயிடுமா, சுத்தமான ஹிருதயம் உண்டாயிடுமா. சுகாச்சாரம் நினைச்சாலே அந்த இவர் மட்டும் இல்லை, இந்த பும்சாம் இவன் நினைக்கிறதுனால இவன் மட்டும் இல்லை, இவனை சார்ந்தவர்களாகி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிரகான்னு பதம் இருக்கு. கிரகானா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பாவித்திரம் ஆயிடுவாங்க. அப்போ பாகவதம் எவ்வளோ வசதி பாருங்க. அந்த பாகவதம் தத்கிருகம் தீர்த்தரூபம் சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியது. அப்படி சாந்தி நிலவக்கூடியது அந்த வீடு. பவித்திரம் பரவ புண்ணியத்தை உண்டாக்கக்கூடியது அந்த வீடு. அதனால அருமையான விஷயம் என்னன்னா, சுத்தியந்தி அவர்கள் சுத்தமடைகிறார்கள், மனசு சுத்தமாக்கி கொள்கிறார்கள். அந்த வீடே அவர்கள் பாகவதத்துக்கு தகுதி, பாகவதம் படிக்கிறதுக்கு தகுதியுடையவர்களாக சுத்தமடைகிறார்கள். அப்படி புரிஞ்சுக்கணும். பரிசுத்து எப்படி சுத்தமா இருக்கிறான் பார், பாகவதம் கேட்கறது தகுதியுடனா இருக்கிறான் பார். அப்போ எதனால சுகாச்சாரியர் ஆசிரிச்சதுனால. அது மாதிரி சுகரை நினைச்சாலே நாமெல்லாம் பரிசுத்தம் அடையணும். இன்னைக்கு சுகரை நினைச்சாலே. அப்போ கிம் புனர் தர்ஷன ஸ்பர்ஷன பாத சௌச்ச ஆச்சனாதிபிகி. அப்போ உங்களை நான் தர்ஷனம் அப்படின்னா நான் உங்களை நினைச்சாலே அந்த வீடு பவித்திரம் ஆயிடும். அப்போ பரிசுத்த சொல்றார், அப்படி இருக்கும்போது நான் உங்களை தர்ஷனம் பண்றேன், உங்களை தொடர, உங்களை பாத தலைமுறை தொடர பாக்கியம் கிடைச்சிது, உங்களுக்கு ஆசனம் கொடுத்து உபசரிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு, ஆரோக்கியம் பாத்தியம் கொடுக்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஆசனம் உங்களை தொடர பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்களை நமஸ்காரம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல உங்க வாக்குல பாகவதம் கேட்கிற பாக்கியமும் கிடைச்சிக்குது. இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் எனக்கு வேணும்? அப்பா அப்ப நான் பத்தியா, நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றேன், நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன் பார், மகாத்மாவே என்ன தேடி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அது கர்வம் ஆயிடாதா? ஆனா பரிசுத்து அப்படி சொல்லலை. என் பாக்கியம், நான் பண்ண புண்ணியம், மகான்கள் பத்தியா என்ன தேடி வந்திருக்காங்க, அவருடைய தொடர பாக்கியம் கிடைச்சிக்குது. இவ்வளவு புண்ணியமும் எதனால் கிடைச்சதுன்னா, பைத்ரு சசேய பிரீத்தியத்திரம் தத் கோத்திரஸ்ய ஆத்த பாந்தவகா, எங்க தாத்தாக்களால கிடைச்சது அப்படின்னு சொல்றான் பரிசுத்த மகாராஜ். அன்னைக்கு கோவிந்தான சபையில கதறனா எங்க பாட்டி திரௌபதி பாட்டி இல்லையா, அது கடன் பட்டானா பகவான். அந்த கடன் இன்னும் தீரலையா, என் வரையிலும் பகவான் குருநாதர் அமிச்சு நான் பதிதெல்லாம் போனேன், சமிகர் கழுத்துல பாம்பு போட்டு பண்ணேன், அபச்சாரம் பண்ணேன். ஆனா எனக்கு கூட உபச்சாரம் பண்றதுக்கு பகவான் எதனால்னா, நான் தான் புண்ணியம் பண்ணேன், நான் பாவம் தான் பண்ணேன், சமிக மனுஷ கழுத்துல பாம்பு போட்டு வந்தேன். ஆனா நான் அப்படின்னா ஆனா சுகாச்சாரியர் தரிசனம் பண்ற பாக்கியம், சுகாச்சாரியர் ஸ்மரிச்சாலே அந்த வீடு பவித்திரமாயிட்டு, சுகாச்சாரியர் தரிசனம் பண்ற பாக்கியம், அவர் பாத சௌச்சம் பாத தாளம்புற பாக்கியம், அவருக்கு ஆசனம் கொடுக்குற பாக்கியம், அவரை தொடர பாக்கியம், அவர் வாக்குல பாகவதம் கேட்கிற பாக்கியம் எங்கிருந்து கிடைச்சதுன்னா என் புண்ணியத்தினால இல்லை. பைத்ரு சசேய பிரீத்தியத்தம், எங்களுடைய பித்ருக்களாகிய என்னுடைய தாத்தாக்கள் இருக்காங்களே பாண்டவர்கள், அவர்களுக்கு பகவான் குதிரை தேரோட்டினானா, அவருக்கு தூது சென்றானா, அவருக்கு வாயில் காப்பனா இருந்து அவர்களை அப்படி ரட்சித்தானா பகவான். அந்த பாண்டவர்ல கண் எமை காப்பது போல காத்திருந்தான். அந்த பாட்டன்மார்களுடைய புண்ணியத்தின் பலனால அந்த வம்சத்தை கோத்திரசிய ஆத்தபன், அந்த கோத்திரத்துல வந்ததுனால அந்த பேரனாகிய பரிசுத்து எனக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, இந்த பாகவதம் கேட்கிற பாக்கியம். பகவான் விஷ்ணுராதன்னு பேர் பரிசுத்துக்கு. பகவான் பெருமாள் பிச்சைன்னு சொல்றேன் இல்லையா, அந்த வார்த்தைங்க இந்த விஷ்ணுராதன்னா பகவான் போட்ட பிச்சையான். பிரம்மாஸ்திரத்துல இருந்து அஸ்வத்தாம விட்டு பிரம்மாஸ்திரத்துல இருந்து காக்கப்பட்டதுனால விஷ்ணுவால கிருஷ்ணரால, அதனால அவனுக்கு விஷ்ணுராதன்னு பேர் ஏற்பட்டது பரிசுத்துக்கு. அப்படி பரீட்சித்து சாட்சி ஸ்ரவண முக்தி கதனே. பரிசுத்து தான் வெறும் கதை கேட்கறதுனாலே மோட்சம் அடைந்ததுக்கு சாட்சியானா பரிசுத்து தானா. அப்போ எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. பாகவதம் கேட்டாலே புண்ணியம், கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே சத்தியோ ஹிருதி அவருத்தியதே சுஸ்ரு ஈஷ கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே சத்தியோ ஹிருதி அவருத்தியதே, உடனே ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்துடுறானா. அவ்வளோ பெரும் பாக்கியம் இந்த பாகவதம், சாதாரண விஷயம் இல்லை பாகவதன்றது. அப்போ பரிசுத்து சொல்றார் இங்க, அபிமே பகவான் பிரீதா கிருஷ்ண பாண்டு சுத பிரிய, பாண்டுபுத்திரர்களாகிய பாண்டவரிடத்துல கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டு. அந்த பிரியத்தின் நிமித்தமாக பைத்ரு சசேய பிரீத்தியத்தை தத் கோத்திரசியாதம் வந்தா, அந்த வம்சத்துல வந்ததுனால என்னிடத்துல பகவான் கிருபை பண்ணியிருக்கான். வேற ஒன்றும் இல்லை, பாண்டவர்கள் முகத்தை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆனா என் பாவத்தையும் பகவான் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டான்.
அவன் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் என்னன்னா, இதோ வந்திருக்கீங்களே சுகாச்சாரியா, நீங்கள் வந்திருக்கீங்களே, இதான் நிதர்சனம், இதை விட வேற என்ன வேணும்? அதுவும் உங்களுக்கு சேவை செய்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு, உங்கள் வாக்கில் பாகதும் கேட்குற பாக்கியம் கிடச்சிருக்கு, இதை விட வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னு பரிசுத்த சொல்கிறார். அதனால் மகான்களுடைய சங்கம் தான் நம்மளை பாவனமாக்கும். அதனால் நம்மளுக்கு யாரும் சத்சங்கம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. பாகவதத்தை திறந்தா குந்தி வாச்ச பீஷ்ம வாச்ச அப்படின்னாவே அவங்க கூட பேசுகிறோமா, அந்த சத்சங்க பேச்சு போதும். அதே சமயம் சுகாச்சாரிய குருவாக மானசீகமாக நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவர் நம்மளுக்கு எல்லாம், அவரை நினைச்சாலே பவித்திரமாயிடும், சுத்தியந்தி நம்ம சுத்தமாயிடும்னு சொன்னால், அந்த சுகாச்சாரிய குருவா நம்ம ஆசிச்சுன்னு சொன்னால் பாகவதம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அவர் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. ஸ்பர்ஷத்தினுடைய அஜ்ஞானத்தை எப்படி போக்கினாரோ அதே மாதிரி நம்மளுடைய அஜ்ஞானத்தையும் போய்கிட்டுவார் சுகாச்சாரியார். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஏதோ பகவத் குணங்களை பற்றி கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினைச்சோம், பேசு, அதுதான் மனசுக்கு சாந்தி. ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय, ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. அதாவது பாகவத பச்சாரம் கொடியது. அதனால தான் சொல்ற, பாகவதத்திலே ரமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசை புண்படுத்திட்டா அதனுடைய பலாபலன் விபரீதமா இருக்கும். அதனால பாகவத பச்சாரம் மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது, புரியுதுங்களா? பாகவதம் தெரிஞ்சு அவங்கள சேவிக்கணும். அவரை சேவிச்சாதான் நம்ம பக்தி நமக்குள்ள வளரும். அவரில் பகைச்சோம்னா நம்ம பக்தி போயிடும். ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுமே பாகவதத்தில் உபபரணனாக இருக்கிற கந்தர்வனாக இருக்கும்போது பாகவதத்தில் அவமதிச்சதுனால சூத்திரஸ்திரியுடைய கர்ப்பத்தில் பிறந்தார். அவர் கந்தர்வ பதவியிலிருந்து இழந்தார். யார்? நாரதர். அதுக்கு முன்ஜென்மம். அதுக்கு பிறகு வேலைக்காரி பிள்ளையாக வந்தார். அது பிறகு சத்சங்கத்தை சேவிச்சதுனால 4 மாதம் சாதன மாதம் சங்கலம் பண்ணி கொண்டு இருந்த மகான்களுக்கு சேவை செய்தால் வேலைக்காரி பிள்ளை அந்த நாரதர் அவர் விஷ்ணு பார்ஷத சரீரம் கிடைச்சி பிரம்மதேவருடைய புத்திரராக அவதரித்தார். அவர் தான் அவர் நாரதராக பிரகாசிக்கிறார். அப்போ லோக விக்கிரகம் பாஞ்சபௌதிய சரீரம் கழண்டு போய் விஷ்ணு பார்ஷத சரீரம் வைகுண்ட சரீரம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுகிறது தேவ பாகவதத்துல. அப்போ மகான்கள் ஆதரவு பெற்றால் சேமத்தை அடைய முடியும். மகான்களுடைய அவமதிச்சிட்டோம்னா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிடுவோம், அதிகமான துன்பங்கள் அனுபவிப்போம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால மகான்களுடைய சத்சங்கம் ரொம்ப சத்சங்கம் தான் நம்மளை பியூரிஃபை பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கீர்த்தன் की जय. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.